எதில் நம்ம கடன் பட வேண்டும் என்று கேட்டிங்கன்னா, சுவிசேஷம் அறிவிக்க நம்ம கடனாளியாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். இயேசு பற்றி பிறகு சொன்னது நம்ம தலையில் விழுந்த கடமை. இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்றைக்கி மீட்பை பெற்றிருக்கிறோம், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், விடுதலை பெற்றிருக்கிறோம், சுகத்தை பெற்றிருக்கிறோம், அற்புதங்களை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நம்ம அற்புதம் நடத்தி கொண்டு வருகிறார். செத்தா பரலது போங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அப்போ இதே போல் எல்லா மக்களும் வர வேண்டுங்கிற அந்த உணர்வு நம்மளுக்கு வரணும். சுவிசேஷம் அறிவிக்கிறதுல நம்ம என்ன செய்யணும், ஒரு கடனாளியாக என்ன செய்யணும் இருக்கணும். அதான் இயேசுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ சுவிசேஷம் அறிவிக்கணும். பஸ்ஸில் போகும்போது இயேசுவின் அன்பை சொல்லலாம், பிரிவினை உள்ள இடத்துல சமாதானத்தை சொல்லலாம். எங்கெல்லாம் பிரிவினை இருக்கிறதோ அங்கே போய் சமாதானத்தை பேசுனீங்கன்னா இயேசு அறிவிக்கிறீங்க, இயேசு அறிவிக்கிறேன். ஆனால் அவருக்கு பேர் உண்டு, சமாதான காரணர், சமாதான பிரபு அவர். அப்போ இயேசு பற்றி சமாதானத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா இயேசுவை நீங்கள் அறிவிக்கிறீங்க. அங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்க, தேவனுக்கு மகிமை செலுத்துறீங்க. அப்போ நீங்கள் எதில் நீங்கள் கடனாளியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவிசேஷம் அறிவிப்பதில் நீங்கள் என்ன செய்யணும், கடனாளியாக இருக்கணும்.